ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு ஊக்குப்பெட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு சைட் போட்டுக்கிறோம். இதில் நல்ல பக்கம் சரிங்களா, எல்லாமே நெக் பகுதியில் தான் ஒர்க் பண்ணுறோம். நெக் பகுதியில் நல்ல பக்கம் மேலே லைனிங் கிளாத்தை இப்படி ரெண்டாக மடித்து வச்சுக்கணும். கீழே பார்டரில் பாருங்கள் மடிச்சிருக்கிறேன்னா, ஸோ மடித்து 3 பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ் மேலே அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் கொடுத்துருங்க. மேல் கிளாத்தும் கீழ் கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்படியே டர்ன் பண்ணி சென்டரில் ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு எப்படி மடிக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி பிசுரெல்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி திருப்பி மறுபடியும் ஒரு மடி மடித்து அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே கொண்டு போகிறோம். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மடிக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு மடி மடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக என்ன பண்ணிடுறோம், உள்ளே கொண்டு போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வெளியே தெரியவே கூடாது. ஊக்குப்பட்டி சைடு மட்டும் கிளாத் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. அப்படியே இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. பிசுரெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வி பட்டி எப்படி அடிக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.